அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாவம் செயல்படும் போது, அதாவது ஒரு பாவத்துக்கான சம்பவம் நடக்கும் போது, அந்த பாவத்துல நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்ற கிரகம் சேர்க்கையாக இருந்தா அது ஒரு பாதிப்பையோ ஒரு சந்தோஷத்தையோ தருதுங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். புரியுற மாதிரி சொன்னா, ஒரு மேச லக்ன ஜாதகம், ஒரு மேச லக்னத்துக்கு நேர் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய திருமண பாவம். அப்போ ஒரு மேச லக்னத்துக்கு திருமணம் ஆன பிறகு இந்த 3 கிரக சேர்க்கை இருக்கான்னு கண்டிப்பா கவனிக்கும். உச்சம் பெறக்கூடிய சனி, நீச்சம் பெறக்கூடிய சூரியன் சேர்க்க, உச்சம் பெறக்கூடிய சனி, ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் சேர்க்க, நீச்சம் பெறக்கூடிய சூரியன், ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன், இந்த 3 கிரக சேர்க்கை கண்டிப்பா இருக்கான்னு அந்த ஜாதகத்துல பார்க்கும். மேச லக்னத்துக்கு திருமணத்துக்கு பிறகு. அப்போ ஒரு மேச லக்னத்துக்கு திருமணமான பிறகு சனி சுக்கிரன் கிரக சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தா திருமணத்துக்கு பிறகு தன்னோட தொழிலையும் பொருளாதாரத்திலையும் ஒரு பெரிய வாழ்க்கைய ஒரு வெற்றியை கண்டிப்பா ஜெயிக்கிறார். பொருளாதாரத்திலையும் திருமணத்தை உத்தியோகஸ்தானத்திலையும் தொழில் ஸ்தானத்திலையும் ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பா வாழ்ந்து காட்டுறார். அதே மேச லக்ன ஜாதகத்துக்கு ஒரு சனி சூரியன் சேர்த்து இருந்தா திருமணத்துக்கு பிறகு தந்தை மகனுக்குள்ள நிர்வாக சண்டையும் கௌரவ சண்டையும் கண்டிப்பா வருது. அந்த சண்டைக்கு பிறகு அந்த நீச்சம் பெறக்கூடிய சூரியன் வீட்டை விட்டு வெளியேற மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பா வருது. அப்ப அதே ஒரு மேச லக்னத்துக்கு சூரியன் சுக்கிரன் கிரகணம் இருக்கு அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு தன் மனைவியோட கை ஓங்கி நிற்கும், தன் தந்தையோட கை கண்டிப்பா இறங்கி நிற்கும். அப்ப மனைவியோட தகுதி, மனைவியோட கௌரவம், மனைவியோட அந்தஸ்தை உயர்த்தி தன் தந்தையினுடைய கௌரவம், மரியாதை, அந்தஸ்தை குறைக்கிறதுக்கான வேலையை கண்டிப்பா அந்த கிரகம் செய்யுது. அல்லது மனைவியோடைய பேச்ச மகன் கேட்கிறாருன்னு சொல்லி அப்பா வீட்டை விட்டு வெளியே போறவங்க நிறைய பேர் ஜாதகத்துல மேச லக்னத்துல சூரியன் சுக்கிரன் கிரகணம் இருந்தா அது ஒரு பாதிப்பு செய்யாம போறதுங்கிறத இதோட சூட்சம். அப்போ ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு சனி சுக்கிரன் கிரக சேர்க்க பொருளாதாரத்துல வளர்ச்சியை தந்து, சனி சூரியன் கிரக சேர்க்க திருமணத்துக்கு அப்புறம் தந்தை மகனுக்குள்ள ஒரு நிர்வாக சண்டையும் கௌரவ சண்டையும் கண்டிப்பா கொடுத்து, அதே மேச லக்னத்துக்கு ஒரு சூரியன் சுக்கிரன் கிரகணம் இருந்தா மனைவி வந்த பிறகு தன் மகன் தன் மேல அன்பு இல்லை, தன் மேல் பாசம் இல்லை, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகலன்னு விலகி போறாங்க, அல்லது மருமகள் மேல மாமனார் குற்றம் சொல்றதும் மாமனார் மேல மருமகள் குற்றம் சொல்றதுமா இருந்து அந்த உறவுல மாமனார் உறவை கண்டிப்பா காயப்படுத்தாம போறது. அதாவது தந்தை உறவை எந்த ஜாதகத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்க மேச லக்னத்துக்கு இருக்குதோ அந்த உறவுல மருமகள் மாமனார் சண்டையா கட்டாயம் உருவாக்கும். இது எப்ப நடக்குதுன்னா அந்த திருமணங்கிற 7ஆம் பாவத்தினோட சம்பவம் நடக்கும் போது அந்த பாவத்துல உச்ச நீச்சம் பெற்ற கிரகம், ஆட்சி பெற்ற கிரகம் சேர்க்கையா இருந்தாதான் ஒரு பாதிப்பை தருமே தவிர சேர்க்கை இல்லாத போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் சேர்ந்து இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான பலனை கட்டாயம் செய்யும்.